السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: كتب على نفسه الرحمة. புகழனைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிற்கு உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய தோழர்களான சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், தாபிஈன்கள், தபிஈன்கள், அல்லாஹ்விற்கு பிரியமான அத்துணை அடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உண்டாகுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உடைய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லும்போது கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய இறைவன் உங்கள் மீது அருள் கருணை, அந்த கருணையை தன் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார் என்று அல்லாஹ்வே திருமுறையில் சொல்கிறார். இரக்கம் காட்டுவதை, கருணை புரிவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார். அப்படியானால் அல்லாஹ்விற்கு உயரிய ஒரு தன்மை, குணம் இரக்கம் காட்டுவது, அருள் புரிவது. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அளவில்லாத ஒரு கருணை புரியக்கூடியவர், அளவில்லாத அன்புடையவர். அல்லாஹ்வுடைய அன்பு என்பது, கருணை என்பது, பிரியம் என்பது அளவிட முடியாது. மனிதர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு கருணையை கொடுக்கவில்லை. உலகத்திலே எத்தனையோ இரக்கம் காட்டக்கூடிய செயல்களை பார்க்கிறோம். சிலவற்றை பார்த்து அதை நம்மால் தடுக்க முடியாது. தன்னுடைய பிள்ளையையே பெற்றோர்கள் கொல்லக்கூடிய நிலை. சில காரியங்கள் நம் கண் முன்னால் நடக்கும், அதை தடுக்க முடியாது, ஆனால் உள்ள பதறும். சாதாரணமாக மருத்துவ இடங்களுக்கெல்லாம் சென்றோம் என்றால் பார்ப்பதற்கு சகிக்காது, ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப இரக்கம் ஏற்படும். சிலர்கள் சிந்திப்பார்கள், நமக்கு ஏதாவது அல்லாஹ் வசதியை கொடுத்ததுன்னா வேற தனியார் ஆஸ்பத்திரியில கூட வச்சு பார்க்கலாம், பாவம் அரசாங்க ஆஸ்பத்திரியில இவ்வளவு கஷ்டப்படுறது என்று நினைப்போம். நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, உடனால் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை செய்திருக்கலாமே என்று நினைப்போம். பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப இரக்கம் ஏற்படும், மனசு சஞ்சலம். சிலர்கள் சில நிகழ்வுகளை பார்த்து கண்ணீர் வடித்து விடுவார். அவ்வளவு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இரக்கம், கருணை, இது சாதாரண துளிதான். அல்லாஹ்விடத்தில் அதை விட பன்மடங்கு இருக்கு. அல்லாஹ் எல்லா படைப்பையும், எல்லாவற்றையும் படைத்த பின்பாக அரிசிலே அல்லாஹ் இருந்து கொண்டு அரிசின் மேல எழுதுகிறான். அல்லாஹ் எல்லாவற்றையுமே படைத்து விட்டான். எல்லாவற்றையும் படைத்து விட்டு அரிசின் மேல அல்லாஹ் எழுதுகிறான். என்னுடைய கோபத்தை கருணை உண்டு விட்டது. என்னுடைய கோபத்தை விட எனக்கு கருணை, இரக்கம் காட்டுவது, நேசம் காட்டுவது அது முந்தி விட்டது என்றால், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்விற்கு இருப்பது அல்லாஹ்வுடைய பிரியம். தன்னுடைய படைப்பினங்களுக்கு கருணை காட்ட வேண்டும்.
தன்னுடைய படைப்பினங்களுக்கு பிரியத்தை, இரக்கத்தை காட்ட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய தன்மை, குணம் இதுதான். அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டும். ஏன்னா அவனே தனக்கு கடமையாக பரலாக ஆக்கிக்கிட்டான். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய அந்த நேசம், கருணை யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் படைச்சவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அல்லாஹ்விற்கும் அடியாருக்கும் நடக்கக்கூடிய சில உரையாடல். அல்லாஹ் தஆலா மறுமையில தன்னுடைய அடியாரை அழைக்கிறான், அடியாரை பக்கத்தில் அழைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியாரை பக்கத்தில் அழைச்சுக்கிறான். யாரு? எல்லா அடியாரும் இல்லை, இறை நம்பிக்கையாளர்கள், ஈமான். அந்த இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் பக்கத்தில் அழைக்கிறான். நெருங்கி வா அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் நெருங்கி வான்னு சொல்லி தன்னிடம் உள்ள ஒரு திரையை அவன் மீது போடுகிறான். திரையை போட்டு மறைக்கிறான். உடனே அல்லாஹ் திரையை போட்டு மறைச்ச உடனே இந்த அடியான்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் பக்கத்துல நெருங்கிவான்னு சொல்லிட்டான். அடியான் நெருங்கி போயிட்டான். திரையை போட்டு அல்லாஹ் மறைச்சிட்டான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஈமான் கொண்டிருக்கிறீங்களா? நீ என்ன என்ன பாவம் செஞ்சிருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படிங்கிற? தெரியாது. நம்ம செஞ்ச பாவம் எல்லாத்துக்குமே தெரியாது. சில பாவங்கள் மனைவிக்கு மட்டும் தெரியும். சில பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும். நாம் செஞ்ச பாவம், தீமைகள். சில தீமைகள் நண்பர்களுக்கு மட்டும் தெரியும், மனைவி மக்களுக்கு தெரியாது. சில பாவங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஆனா வீட்டுல மட்டும் தெரியாது. சில பாவங்கள் யாருக்குமே தெரியாமல் செய்திருப்போம். யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? யாருமே பார்க்கல என்று நாம் செய்வோம். ஆனா அல்லாஹ் பார்க்குகிறான் என்பது சில வேளை நமக்கு நாம் நம்பிக்கை இருக்கும், சில வேளை யாரும் பார்க்கலன்னு நினைச்சிருக்கோம். இப்ப அல்லாஹ் அந்த அடியானை பக்கத்துல நெருங்கி வர சொல்லி திரைய போட்டு மறைச்சு அல்லாஹ் கேட்கிறான், எல்லா பாவமும் நீ என்ன என்ன செஞ்சியோ அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுங்க. ஆனா பலருக்கு தெரியாமல் நீ செய்திருக்கக்கூடிய பாவம் இருக்கு. இந்த நேரத்துல, இந்த இடத்துல இப்படி செஞ்ச உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கேட்கிறேன். உடனே ஆமா, நான் செஞ்சது யாருக்குமே தெரியாது நினைச்சு நீ பார்த்திருக்கிறே. சரி, அடுத்து இன்னொரு பாவத்தை அல்லாஹ் சொல்றான், உனக்கு தெரியுமா? தெரியும். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன், நீ பார்த்துட்டு கரெக்டா சொல்ற. இப்படி ஒவ்வொரு பாவமா சில பாவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். செய்த தீமையை யாருக்குமே தெரியாது என்று செய்த பெரும் பாவங்களை எல்லாம் சிறு பாவங்களையா அல்லாஹ் சொல்லி காட்டு. உங்களுக்கு நினைவு இருக்கா? இந்த நேரத்துல செஞ்சிய, இந்த நேரத்துல அந்த பாவம் என்ன பாவம் என்பதை எல்லாம் அல்லாஹ் சொல்வார். பார்க்கிறான், என்னடா அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எப்படி தப்ப முடியாது, நரகத்துக்கு தான். நீ நரகத்துக்கு தான். ஏன்னா அவன் சொல்ற பாவத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையா சொல்லிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த மஹ்ஷர் மைதானத்துல நீ செஞ்ச பாவம் இருக்க, அதை நான் சொன்னா, இந்த நேரத்துல இந்நேரம் இவரு இந்த பாவத்தை செஞ்சாருன்னு நான் சொன்னா, நான் படைச்ச அத்துணையும் இங்க இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இந்த உலகம் அழியும் வரை படைத்த அத்துணை மனிதர்களும் இங்கே இருக்கிறார். இப்போ அவனுடைய பாவத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க.
யாருக்குமே தெரியாது என்று நீ செய்தாயே, அந்த பாவத்தை இப்போது நான் சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். ஆனா இவரா இப்படி செஞ்சாரு, அஜித்தா இருந்தாரு, இவரா இப்படி நினைப்போம். எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா பெரிய மனுஷனா இருந்தாரு, பார்த்தா ஆங்கியாரியா, எல்லாரும் மதிச்சாங்க, என்ன ஊருக்கே ஒரு பெரிய மனுஷன், இவரா இந்த பாவத்தை செஞ்சாரு எல்லாம் நினைப்பாங்க. மக்கள் மத்தியில இந்த மனுஷர் மைதானத்திலே நான் சொல்லிவிட்டால் எல்லோருமே அசிங்கப்படுத்துவார்கள், உன்னை கேவலமாக நினைப்பார்கள். அதனால ஈமான் கொண்டிருக்க, நல்லதெல்லாம் நிறைய செஞ்சிருக்க, நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைய செஞ்சு எனக்கு பிரியமான செயலெல்லாம் செய்திருக்கிறாய், அதனால நான் உன்னை மன்னித்து விட்டேன். சொல்லல, நான் யாரிடத்திலும் சொல்லலை, ரகசியமாக வைத்திருந்தேன். அல்லாஹ் சொல்வான், நான் ரகசியமாக வைத்திருந்தேன், இப்ப உன்னை மன்னிச்சுட்டேன், இந்த உன்னுடைய பட்டோலையை கொடு. நல்லது செஞ்ச அந்த 7 அது அல்லாஹ் வலது கரத்துல போகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து நினைத்து நாம் இனிமேல் நரகத்துக்கு போக வேண்டியதா, எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பகிரங்கமாக அல்லாஹ் எதையுமே சொல்லவில்லை, நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் ரகசியமாக வைத்திருந்தேன், அதனால நல்லது செஞ்சதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கு இந்த என்று அல்லாஹ் அந்த 7களை, பட்டோலை என்று சொல்லக்கூடிய நாம் செய்த அந்த 7களை, ஏற்கனவே சொன்னோமே, வலது கரத்துல இருக்கிறாங்க, நல்லதை எழுதுறோம், தீயதை எழுதுறவங்க இங்க இருக்கிறாங்க. இதை விட்டு நம்ம தப்பிச்சே போக முடியாது, இவங்களுக்கு மறைஞ்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் கூட பார்க்கல, எங்கேயே இருக்குன்னு கூட நினைச்சிடலாம். சில அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்க்கறான், அப்படி கூட நினைச்சிடலாம். ஆனா இவங்களை விட்டு தப்பிக்க முடியாது. கரெக்டா வர்றாங்க, கரெக்டா சாயந்தரம் பகல்ல உள்ளவங்கன்னா அந்த சூரியன் மறைஞ்சோட போறதுக்கு முன்னாடி அவங்க நைட்ல உள்ளவங்க வந்துடுறாங்க. 2 பேர் அவங்க வந்த பிறகு இவங்க போறாங்க. காலையில கரெக்டா விடியக்கூடிய நேரத்துல அவங்க வந்துடுறாங்க, பகல்ல உள்ளவங்க வந்துடுறாங்க, நைட்ல உள்ளவங்க போயிடுறாங்க. அதனால இவங்களை மறைச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நன்மையை நினைச்சா எழுதுறாங்க, நன்மையை செஞ்சால் பல மடங்கு, மஞ்சா அது ஹசனத்தி பலகும் அசுரம் அமுத்தாங்க, 10 மடங்கு எழுதுறாங்க. நன்மையை நினைச்சாவும் நன்மை எழுதுறாங்க. யாரு? வலது காலத்துல. நன்மையை செஞ்சா அதை மாதிரி 10 மடங்கு எழுதுறாங்க. தீமையை நினைச்சா எழுதுறது இல்ல, தீமையை செஞ்சா ஒரு தீமைக்கு 1. அப்படி செஞ்ச பிறகும் இந்த வலது பக்கம் இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நல்லதை எழுதுறவர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, நம்ம ஒரு தீமையை செஞ்சுட்டா இவர் எழுத போறாரு, எழுதாத பொருள் எழுதிடாத, அவர் தீமையை செஞ்சுட்டாரு, பாவத்தை செஞ்சுட்டாருன்னு எழுதிடாத, பொருள் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், உடனே எழுதவனு சொல்லு. நன்மையை நினைச்சா எழுதுறாங்க. நம்மளுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்தா நான் இன்னதெல்லாம் செய்வேன், இந்த பள்ளியாசலுக்கு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்தா நான் அஜரத்துக்கு இதெல்லாம் செய்வேன் நினைக்கிறோம்ல சில நேரத்துல. இந்த நினைச்சதுக்கு நன்மை. ஆனா தீமையை நினைச்சதுக்கு தீமை எழுதல, தீமையை செஞ்ச உடனே எழுத போறாரு, அவரையும் தடுக்கிறாங்க. நான் எழுதாது என்ன யாருலாம் ஏன் வேணாங்கிற, தீமையை செஞ்சுட்டாரே. அல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் போடு. அவரு நினைச்சு பார்த்து என்கிட்ட பாவமன்னிப்பு கேட்பாரு. யாரெல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு அவசரமா செஞ்சுட்டேன், அறியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏதாவது பாவமன்னிப்பு கேட்பாரு என்கிட்ட. அப்படி கேட்டாருன்னா அதை எழுதாது. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம். அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையை பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. இப்ப அல்லாஹ் அத்தகைய ஒரு கருணை உள்ளவன் மறுமையில நம்முடைய அடியாருடைய பாவத்தை பகிரங்கப்படுத்தாம நம்மை ஈமான் கொண்டான் என்பதற்காக நம்முடைய பாவத்தெல்லாம் நான் மறைச்சு வச்சேன், இந்த நீ செஞ்ச நன்மை எடுத்துட்டு போ. இப்ப பாவம்லாம் மன்னிச்சுட்டான் என்று சொன்னால் நன்மை அதிகமாகும். நம்ம செஞ்ச நன்மை அதிகமாக சொர்க்கத்துக்கு போவோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிற மறுமையில மிக பயங்கரமானதாக இருக்கும், மிக பயங்கரமாக இருக்கும். சாதாரணமா அல்லாஹ் கருணையை 100 பங்கா படைச்சான். 100 பங்கு அல்லாஹ் படைச்சான் கருணையை.
அதுல ஒண்ணு மட்டும்தான் அவனுடைய படைப்பினங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். 100ல இறக்கம் காட்டுறோம்ல, நம்ம இறக்கப்படுறோம்ல, எத்தனையோ விலங்கினங்கள் இறக்கப்படுதல்லவா, காடுகளிலே வாழக்கூடிய எத்தனை தன்னுடைய குட்டி மீது இறக்கப்படுகிறது, பறவைகள் குஞ்சின் மீது இறக்கப்படுகிறது, எங்கெங்கோ சென்று தான் உணவு அருந்தி எடுத்து கொண்டு வந்து அதற்கு வாயில ஊற்று இறக்கத்தன்மை. கோழி, இது போன்ற எத்தனையோ பிராணிகள் பார்க்கிறோம், தன்னுடைய குஞ்சுக்காக வேண்டி எங்கெங்கோ அடைந்து எதையோ கொண்டு வந்து அதற்கு கொடுக்கிறது. இறக்கத்தன்மை, கருணை, அது மீது உள்ள நேசம். இந்த நேசம் அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு ஒரே ஒரு பங்கு தான் அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த ஒரு பங்கு வச்சு எவ்வளவு இறக்கம் காட்டுது. 99 பங்கை வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இறக்கம் இருக்கும். ஒரு பங்கு அல்லாஹ் கொடுத்திருக்கு, அதுக்கே எவ்வளவு இறக்கம். கோழி குஞ்சு அப்படியே கூட்டு போகும்போது நீங்க ஏதாவது செய்ய பறந்து வந்து கொட்டும். அதை பிடிப்பதற்காக வேண்டி பறவைகள் வரும், பறந்து போய் அல்லது அதை எல்லாவற்றையும் அப்படி அணைச்சு கொள்ளும், தன்னுடைய இறக்கையிலேயே அணைத்துக் கொள்ளும். எவ்வளவு இறக்கம். ஆனால் இத்துணை இறக்கங்களும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பங்கு தான். ஒரு பங்கு தான் அல்லாஹ் கொடுக்கும். 99 பங்கை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளவனாக இருக்கும். நன்றாக சிந்திக்கும். நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் பெரும் பெரும் பாவத்தை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த சிறு பாவங்களுக்கு ஏதாவது சின்ன சோதனை கொடுப்பான். நமக்கு அப்பப்ப ஏதாவது ஜுரம் வரும், ஏதாவது காய்ச்சல் தலைவலி வரும், அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன சோதனைகள் வரும். இது அல்லாஹ் கொடுத்து நம்முடைய சின்ன பாவங்கள் வந்து அழிச்சிடும். பெரிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கணும். கையேந்தி கேட்கணும் அல்லாட்ட. நம்ம அல்லாட்ட கையை நிறைய பேர் கையே நீட்டுறது இல்லை, கையே எடுக்கிறது இல்லை. ஆமீன் சொல்றது இல்லைங்கிறது ஒரு பக்கம், கையவே தூக்குறது இல்லை. யார்கிட்ட நம்ம கேட்கிறோம்? அல்லாட்ட கேட்கிறோம். யாராருக்கே போய் நம்ம ஏதோ கையை நீட்டி கேட்கிறோமே, அல்லாட்ட கையை தூக்கி கேட்டாங்க. அல்லாஹ் பிரியப்படுகிறான். பாவ மன்னிப்பு கேட்போதே அல்லாஹ் பிரியப்படுகிறான். இப்ப அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அந்த உயர்வானது நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு. அவன் நம் மீது அளவில்லா கருணை, ரொம்ப இறக்கப்படுறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உங்ககிட்ட துஆ செய்யறாங்கல்ல, உங்ககிட்ட துஆ செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவா? அதுல நல்லடியார்கள் இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப நல்லடியார்கள் உன்னிடத்திலே கேட்டா என்ன பதில் சொல்லுவ? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டோம்னா அல்லாஹ் சொன்னான், லப்பைக் அப்தி, என்னுடைய அடியானை இதோ நான் வந்து விட்டேன், இதோ ஆஜராகி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சரி, இது நல்லவங்க. இதே இது கெட்டவங்க ஒருத்தன் பிரார்த்தனை செய்யலாம், உங்ககிட்ட கேட்கிறான். இப்ப நீ என்ன சொல்லுவ? லப்பைக் அப்தி, லப்பைக் அப்தி, லப்பைக் 3 தடவை வரலாம். இப்படி நான் சொல்லுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன நீ வித்தியாசமா இருக்கு? நல்லவங்க உங்ககிட்ட கேட்டா ஒரு தடவை சொல்ற, கெட்டவன் கேட்கிறான் அதற்கு 3 தடவை நீ லப்பைக் அப்தி, என்னுடைய அடியானே நான் இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற. அல்லாஹ் சொன்னா, நல்லடியார் வந்து யா அல்லாஹ், நான் எத்தனையோ நல்ல அமலுக்கு உனக்காக வேண்டி செஞ்சிருக்கிறேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், அப்படி அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் நான் உன்னுடைய பிரியத்துக்காக வேண்டி செஞ்சேன் அப்படின்ட்டு செஞ்ச அமலை முன்னிறுத்தி வசீலா வைத்து செஞ்ச அமலை முன்னிறுத்தி அவன் கேட்கிறான். ஆனா இவன் அப்படி இல்லை. என்னையே நம்பி பாவம் செஞ்சுட்டேன், உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது, வேற யாரும் மன்னிப்பா, நான் பாவம் செஞ்சது யாருக்கும் தெரியவும் செய்யாது உன்னை தவிர அப்படின்னு என்னையே நம்பிட்டான், அதனால நான் 3 தடவை அவன் கூப்பிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப இறக்கப்படுறான், கருணை. அதனால நம்ம இறக்கப்படுறாங்கிறதுக்காக அந்த இறக்கப்படக்கூடிய அமல்கள் நம்மகிட்ட நல்ல செயல் இருந்தா தானே அல்லாஹ் இறக்கப்படுவான். நல்லது செய்யணும்.
அப்பதான் அல்லாஹ்வுடைய இரக்கம் கருணை என்பது கிடைக்க முடியாத பெரிய பாக்கியம். யாருக்கு கிடைக்காது? சாதாரண மனுஷனுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி என்னமோ செய்யலாம், தப்ப கூட பண்றான். அவனுடைய பிரியத்தை, உள்ளத்திலே பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும். நம் மீது அவன் இறக்கப்பட வேண்டும், நம் மீது பிரியம் கொள்ள வேண்டும், அவனுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னமோ செய்கிறான், பாவங்களை கூட செய்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்படுவதற்கு, அவனுடைய கருணை ஏற்படுவதற்கு, அவனுடைய நேசம் நமக்கு வருவதற்கு நல்ல அமல்கள் நாம் அதிகமாக செய்தால்தான் அதை பெற முடியும். நாம் வருவாரம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அவனுடைய நேசத்தின் மூலமாக உயர்ந்த சுவர்க்கத்தை நாம் அடையக்கூடிய நல்வாழ்க்கையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.